3வது முக்கியமான கேள்வி என்னன்னா, டாக்டர் இந்த சர்ஜரி பண்ணா என்னால நடக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க சுற்று வட்டாரத்துல, அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க சில பேரு, இந்த மாரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு, ஸோ நம்மளும் அந்த மாரி நடக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நெறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இத பண்ணா நான் நடப்பனா? இப்பதான் வலியோடவா நடந்துருக்கேன். நீங்க சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்க முடியாம போயிருமோ அப்படின்னு பல பேருக்கு இந்த பயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நவீன மருத்துவத்துல இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நல்லா நடக்குறாங்க. அவங்களோட தேவைகள அவங்களே பார்த்துக்கிறாங்க. பாத்ரூம் போறது, டாய்லெட் போறது, வீட்டுக்குள்ள நடக்கிறது, சில சமயம் வெளி வேலைகள்லாம் கூட சின்ன வேலைகள்லாம் பண்றது. அந்த மாரியான ஈவன் சில 40, 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு பண்றோம். அவங்க வழக்கமா அவங்களுடைய பல வேலைகள் நார்மலாவே பண்றாங்க. அதனால நடக்க முடியாம போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஏதாவது ரொம்ப ரேரா சில காம்ப்ளிகேஷன் வந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான நோயாளிகள் இந்த மாரி சர்ஜரிக்கு அப்புறம் நல்லா நடக்குறாங்க. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க.